This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக வலைதள தடை, நாடாளுமன்றம் இறுதி ஒப்புதல். ஈரானில் பிரான்ஸ் தூதரக அதிகாரி மீது தாக்குதல், தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பிரான்ஸ் எச்சரிக்கை. பிரான்சின் வில்லர்பான் காவல் நிலையத்தில் வன்முறை, குற்றவாளிக்கு குறைந்த தண்டனையால் காவல்துறை சங்கம் அதிருப்தி. ஏர் பிரான்ஸ் விமான சேவைகள் தற்காலிக நிறுத்தம், வளைகுடா பகுதியில் நிலவி வரும் பதற்றத்தால் அதிரடி முடிவு. பிரான்சில் 45 ஆண்டுகளாக வசித்தும் முதியவர் ஒருவருக்கு மொழித்திறன் போதாது என பிரெஞ்சு குடியுரிமை மறுப்பு. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழப்பு. போர்டோ விமான சேவைகள் பாதிப்பு. பிரான்சில் ஆகஸ்ட் மாதத்தில் 4வது தீவிர வெப்ப அலை தாக்கும் என வானிலை மையம் கடும் எச்சரிக்கை. பாரிஸில் வீட்டு பற்றாக்குறையை குறைக்க குடியிருப்போர் இன்றி உள்ள வீடுகளுக்கான வரியை உயர்த்த நகர சபை ஒப்புதல். தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்ட முன்வரைவுக்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் இறுதி ஒப்புதல் வழங்க உள்ளது. அதிபர் இம்மானுவேல் மக்ரோனின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான இந்த சட்டம் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதன்படி 15 வயதிற்கு குறைவானவர்கள் புதிய சமூக வலைதள கணக்குகளை தொடங்க முடியாது என்பதுடன் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள கணக்குகளும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யூடியூப் போன்ற தளங்களில் காணொளிகளை பார்ப்பதற்கும் வாட்ஸ்அப் போன்ற தனிப்பட்ட செய்தியிடல் சேவைகளுக்கும் தடை இல்லை என்றாலும் கருத்துக்களை பதிவிடுவது மற்றும் சேனல்களை பயன்படுத்துவது போன்ற சமூக வலைதள அம்சங்களுக்கு வயது சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடைமுறைகளை இணையதள நிறுவனங்களே ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமாக 2026ஆம் கல்வியாண்டு முதல் உயர்நிலைப் பள்ளிகளிலும் தொலைபேசி பயன்பாடு தடை செய்யப்படுகிறது. இருப்பினும் பள்ளிகளின் விதிமுறைகளின் அடிப்படையில் சில விதிவிலக்குகள் வழங்கப்படலாம். சமூக வலைதளங்களுக்கு அடிமையாதல் மற்றும் அளவுக்கு மீறி திரைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் மனநல பாதிப்புகள் குறித்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை பள்ளிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இளைஞர்களின் மனநலத்தை பாதுகாக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானில் பிரான்ஸ் தூதரக அதிகாரி ஒருவர் ஈரான் அதிகாரிகளால் அடித்து உதைக்கப்பட்டதாக பிரான்ஸ் கடும் குற்றம் சாட்டியுள்ளது. பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள் 2 எவ்வித காரணமுமின்றி ஈரானில் கைது செய்யப்பட்டு பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நாயில் பாரட் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற இச்சம்பவத்திற்கு பிறகு அதிகாரிகள் 2 தூதரகம் திரும்பியதாகவும் தற்போது அவர்கள் பாதுகாப்பாக உள்ள நிலையில் விரைவில் பிரான்ஸ் திரும்ப உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சந்தித்த போது தங்கள் நாட்டு தூதரக அதிகாரிகள் நடத்தப்பட்ட விதம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இதனை பிரான்ஸ் அரசு தீவிரமாக எடுத்துக்கொள்வதோடு இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என நேரில் எச்சரித்ததாகவும் ஜீன் நாயில் பாரட் மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்சின் வில்லர்பான் காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை 14ஆம் தேதி 19 வயது இளைஞர் ஒருவர் பயங்கர வன்முறையில் ஈடுபட்டார். இந்த தாக்குதலில் 3 காவல்துறை அதிகாரிகள் படுகாயமடைந்தனர். ஒரு அதிகாரியின் முகத்திலும் மற்றொருவரின் இடுப்பிலும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் 3ஆவதாக தாக்கப்பட்ட அதிகாரியின் தாடை கொடூரமாக உடைக்கப்பட்டது. இதனால் அவர் 45 நாட்கள் முற்றிலுமாக பணியாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இவ்வளவு கொடூரமான தாக்குதலை நடத்திய அந்த குற்றவாளிக்கு வெறும் 16 மாதங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 8 மாதங்கள் மின்னணு கண்காணிப்பு வளையத்துடன் வெளியில் நடமாட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆவர்ன ரோன் அல்பஸ் பிராந்தியத்தின் தேசிய காவல்துறை கூட்டமைப்பு இது அரசின் அதிகாரத்தையும் காவல்துறையினரின் நம்பிக்கையையும் பெருமளவில் சீர்குலைப்பதாக கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. காவல் அதிகாரியை தாக்கினால் கட்டாயம் சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு மட்டும் பிரான்சில் சுமார் 12,000 காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் பணியின் போது தாக்கப்பட்டுள்ளனர்.
நேற்றைய தினம் வல்டிமார் மாவட்டத்தின் கச்சன் காவல் நிலையத்திற்கு வெளியே கத்தியுடன் வந்த நபர் ஒருவர் அதிகாரிகளை மிரட்டிய சம்பவமும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் வளைகுடா பிராந்திய அண்டை நாடுகள் மீது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு துபாய் மற்றும் ரியாத் நோக்கி இயக்கப்பட்டு வந்த தனது விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஏர் பிரான்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்பை தங்களின் முதன்மையான முன்னுரிமை எனவும் புவிசார் அரசியல் சூழ்நிலையை தொடர்ந்து கண்காணித்து அதிகபட்ச பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. இதன்படி ரியாத் நோக்கி செல்லும் விமானங்கள் ஜூலை 24ஆம் தேதி வரையும், ரியாத்திலிருந்து புறப்படும் விமானங்கள் ஜூலை 25ஆம் தேதி வரையும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல துபாய் நோக்கி செல்லும் விமானங்கள் ஜூலை 27ஆம் தேதி வரையும், துபாயிலிருந்து புறப்படும் விமானங்கள் ஜூலை 28ஆம் தேதி வரையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதியின் பாதுகாப்பு நிலைமை தொடர்ந்து வேகமாக மாறி வருவதால் பாதுகாப்பு சூழ்நிலையை முழுமையாக மதிப்பீடு செய்த பின்னரே விமான சேவைகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்பது தீர்மானிக்கப்படும் என ஏர் பிரான்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் சுமார் 45 ஆண்டுகளாக வசித்து வரும் பெல்ஜிய நாட்டைச் சேர்ந்த 85 வயது முதியவர் ஒருவருக்கு அவரது பிரெஞ்சு மொழித்திறன் போதாது என கூறி பிரெஞ்சு குடியுரிமை மறுக்கப்பட்டுள்ளது. அதிகார வர்க்கத்தின் இந்த விசித்திரமான செயல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஜார்ஜ் டெலிஸ் என்ற அந்த முதியவர் தென்னாப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்ட போது பிரான்சுவாஸ் என்ற பிரெஞ்சு பெண்ணை சந்தித்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 1982ஆம் ஆண்டு முதல் பிரான்சிலேயே வசித்து வரும் இவரது மனைவி, மகன் மற்றும் 2 பேத்திகள் என அனைவரும் பிரெஞ்சு குடிமக்களாவர். வரி செலுத்துவது உட்பட அனைத்து கடமைகளையும் சரியாக செய்து வரும் நிலையில் தனக்கான குடியுரிமை பெறுவது எளிதான ஒன்றாக இருக்கும் என அவர் கருதியுள்ளார். குடியுரிமை பெறுவதற்கான நீண்ட நிர்வாக நடைமுறைகளை தொடர்ந்து பல்வேறு ஆவணங்களை திரட்டி போடோ நகரில் நடைபெற்ற நேர்காணலில் அவர் கலந்து கொண்டார். பிரெஞ்சு கலாச்சாரம் குறித்தான கடினமான பல கேள்விகளுக்கு அவர் மிக சிறப்பாக பதிலளித்த போதிலும் நேர்காணலின் முடிவில் அவரது மொழித்திறன் போதாது என கூறி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை முற்றிலும் அதிகார வர்க்க செயல் என அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரெஞ்சு குடிமக்களை திருமணம் செய்தவர்களுக்கான தனி மற்றும் எளிய நடைமுறையை தான் தேர்ந்தெடுக்காததே இந்த சிக்கலுக்கு காரணம் என அவர் தற்போது வருத்தம் தெரிவித்துள்ளார். தனது நிலையை விளக்கி பிரெஞ்சு அதிபர் மாளிகையான எலிசேயை தொடர்பு கொள்ள அவர் எடுத்த முயற்சிகளும் இதுவரை பலனளிக்கவில்லை. தென்மேற்கு பிரான்சின் ஜிரோண்ட மாகாணத்தில் உள்ள மெரிக்னக் நகரில் ஏற்பட்ட பெரும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்ததாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சுமார் 2:30 மணியளவில் ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் குறித்து பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் நூனஸ் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கும் தீயணைப்பு துறைக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் விரைவில் சம்பவ இடத்திற்கு நேரில் செல்லவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிபர் இம்மானுவேல் மக்ரோனும் உயிரிழந்த வீரர்களின் அன்புக்குரியவர்களுக்கு தனது இரங்கலையும் தேசத்தின் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார். போடோ விமான நிலையத்திற்கு அருகாமையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் விமான நிலையத்திலிருந்து பெரிய புகை மண்டலம் வெளியேறுவது காணப்படுகிறது. இதன் காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதமாகியுள்ளன. இந்த இடையூறு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்த உறுதியான தகவல்கள் இல்லாததால் முன்பதிவு செய்துள்ள பயணிகள் தங்களது விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக மெரிக்னாக் நகரில் முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. கடந்த 2 மாதங்களில் 3 தீவிர வெப்ப அலைகளை சந்தித்த பிரான்ஸ் தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் 4வது வெப்ப அலையை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. வட ஆப்பிரிக்காவிலிருந்து உருவாகியுள்ள நீடித்த சஹாரா வெப்ப குவிமாடம் மற்றும் ஜெட் நீரோட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் மீண்டும் மூச்சு திணற வைக்கும் வெப்பம் நிலவும் எனவும் வெப்பநிலை 40 செல்சியஸை தாண்டும் எனவும் வானிலை மாதிரிகள் எச்சரித்துள்ளன. வானிலை முன்னறிவிப்புகளின்படி ஜூலை மாத இறுதியில் ஏற்படும் ஒரு சிறிய புயல் இடைவெளிக்கு பிறகு வெப்பம் மீண்டும் கடுமையாக உயரும். பாரிஸ் நகரில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை அபாயகரமான 40 செல்சியஸை நெருங்கும் எனவும் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 24 செல்சியஸாக பதிவாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதிகளில் குறிப்பாக ரோன் பள்ளத்தாக்கில் வெப்பநிலை 42 செல்சியஸை தாண்டக்கூடும் என்பதால் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் முதியவர்களுக்கு இது பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேற்கு ஐரோப்பாவில் தீவிரமடைந்து வரும் இந்த காலநிலை நெருக்கடி உலகளாவிய விவசாயம் மற்றும் உணவு விநியோக சங்கிலிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நிலவும் வீட்டு பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் குடியிருப்போர் இன்று இருக்கும் வீடுகளுக்கான வரியை கணிசமாக உயர்த்த நகர சபை ஒப்புதல் அளித்துள்ளது. வீடுகளுக்கான தேவை அதிகமாக உள்ள பகுதிகளில் குறைந்தது ஓராண்டு காலமாக குடியிருப்போர் இன்று இருக்கும் வீடுகளுக்கு இந்த புதிய கூடுதல் வரி பொருந்தும். கடந்த ஜூலை 18ஆம் தேதியன்று கவுன்சிலர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நடைமுறை 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. பிரெஞ்சு சட்டத்தின்படி ஒரு வீடு குடியிருப்போர் என்று இருக்கும் முதல் ஆண்டில் அதன் வாடகை மதிப்பில் 17%, இரண்டாவது ஆண்டிலிருந்து 34% வரியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இந்த விகிதங்களை முறையே 30 மற்றும் 60% உயர்த்த பாரிஸ் நகர சபை முடிவு செய்துள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கையால் குடியிருப்போர் என்று இருக்கும் வீடுகளின் உரிமையாளர்கள் செலுத்த வேண்டிய வரித்தொகை ஏறக்குறைய 2 மடங்காக அதிகரிக்கும் என நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.